டாக்டர் சொல்லியும் கேட்காததுனால அவங்களோட ஹார்ட் பம்பிங் 60%லேருந்து 45% ஆயிடுச்சு. அவங்க வந்தாங்க, உடனே ஆஞ்சியோகிராம் பண்ணோம். ஆஞ்சியோகிராம் பண்ணால் 99% கிரிட்டிக்கல் அடைப்பு இருந்துச்சு. அதை பலூன் பண்ணி ஸ்டென்ட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அவரும் அதே சொல்லியிருக்காரு, இது மாரடைப்பாக இருக்கலாங்க, அப்படி தான் நாங்களும் சந்தேகப்படுறோமா, கார்டியாலஜிஸ்டே ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டே சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக அது மாரடைப்பு தான் இருக்கும் அப்படின்னோடனே அவங்கள்ட்டையும் அந்த பேஷண்ட் வந்து இல்லை, எனக்கு அட்மிஷன் ஆகிறதுக்குலாம் விருப்பம் இல்லை, எனக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ மருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு 11 மணிக்கு காலம்பரக்கு ஃபோன் வருது. டாக்டர், நான் உங்களை 3 நாளைக்கு முன்னாடி உங்கள் கிளினிக்கில் பார்த்தேன், நெஞ்சு வலின்னு சொல்லி, எனக்கு இப்போ திருப்பி வலிக்குது டாக்டர், என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன ஆச்சுமான்னு கேட்டேன். அதில் மாறுதல் இருக்குன்னு சொன்னார். பக்கத்தில் இருக்க டாக்டர் உங்களை பார்க்க சொன்னார். டாக்டர், நேற்று நைட் ஆகிட்டதுனால நான் வரல அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ அதுதான் சொன்னேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி தள்ளி போடுறீங்களே, உடனே இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகுங்கன்னு சொன்னோம். அவங்க வந்தாங்க, உடனே ஆஞ்சியோகிராம் பண்ணோம். ஆஞ்சியோகிராம் பண்ணால் 99% கிரிட்டிக்கல் அடைப்பு இருந்துச்சு. அதை பலூன் பண்ணி ஸ்டென்ட் பண்ணிட்டோம். அப்புறம் 2 நாள்லேயே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். இப்போ ஒழுங்காக மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்களோட ஹார்ட் பம்பிங் நார்மலாக அவங்களுக்கும் எனக்கும் ஹார்ட் எக்கோ ஸ்கேன் பண்ணால் 60லேருந்து 75% வரைக்கும் ஹார்ட் பம்பிங் இருக்கும். இப்போ அவங்க இந்த 3 நாள், முக்கியமான 3 நாள் வந்து தள்ளி போனதுனால, வலி வந்து 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காததுனால, டாக்டர் சொல்லியும் கேட்காததுனால அவங்களோட ஹார்ட் பம்பிங் 60%லேருந்து 45% ஆகிடுச்சு 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ மருந்தெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகி வருது. இப்போ 50% இருக்குது. இதுக்கு யார் காரணம், என்ன பொறுப்பு? ஸோ மக்களாக நினச்சிக்கிறாங்க, டாக்டர் சொன்னால் சும்மா சொல்கிறாரு, ஹார்ட் அட்டாக் இருக்காது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது, ஏன்னா எனக்கு நெஞ்சு வலிக்கலை, நான் வந்து பெண்மணி, எங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது, கண்டிப்பாக எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. கண்டிப்பாக ஏதாவது ஊரில் இருக்கவங்கள்ட்ட பேசியிருப்பாங்க, பெரியவங்கள்ட்ட பேசியிருப்பாங்க, லேடிஸ்க்கெலாம் ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து அட்மிட் ஆகலை. இப்போ அதனால் ஒரு 3 நாள் அந்த க்ரூஷியல் டைமை மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணதுனால ஹார்ட் பம்பிங் வீக் ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு வர நெஞ்சு வலியை தயவுசெய்து உதாசனப்படுத்தாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள், டாக்டரை பாருங்கள், இசிஜி எடுங்க. மாரடைப்புன்னு டாக்டர் சொன்னால் முதல்ல டாக்டரை நம்புங்க. ஏன்னா பெண்களுக்கும் மாரடைப்பு வரலாம், அவங்களுக்கும் அதே வைத்தியம் தான். கரெக்டான டைமில் சரியான வைத்தியம் கொடுத்தா ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி நார்மல் ஆகிடுவாங்க.